ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசா ராஜாவிற்கு தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய அசரியாவின் மூலமாக கொடுக்கப்பட்டதான ஒரு அருமையான ஒரு வார்த்தை. It's a prophetic word from the prophet Azariah to King Asa. The prophetic word of God came to Asa that do not let your hands be weak. That means do not look around what is going on around you. Do not look around the nations which are crushing against each other, cities which are crushing against each other, but look upon to God. Do not let your hands be weak, but be strong. Whatever you do it with whole heart. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முழு மனதோடு நீங்க எதையும் செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய கைகளை நெகிழ விடாதிருங்கள். Do not let your hands be weak. Do not let your thoughts be weak. Be strong. Believe in the word, because God is the one who rewards for all your actions, for all your deeds, for all your works. He is going to reward you accordingly. So do not be worried about what is going around you in your city. பட்டணத்திற்கு விரோதமாக எழும்பலாம், தேசமானது தேசத்திற்கு விரோதமாக எழும்பலாம், உலகமே தவறான பாதையில் போய்கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் செய்வதை தைரியமா செய்யுங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றுங்க. ஆண்டவர் ஆசாவோடு சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை விட்டுவிட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். As long as you are with God, God is going to be with you. When you abandon God, and He will abandon you. So believe in the Lord that He is a rewarder of every actions in your life. So do not be weak in whatever you do. Be strong and go forward. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானதை அவருடைய ஆலோசனையின்படி செய்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி பண்ண வேண்டும். மனிதர்களுடைய ஆலோசனைகள் அல்ல. மனிதர்களோடு கூட இருக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. தேவனோடு இருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். When you are with God, God is going to bless you. When you listen to God, and God is going to prosper you. And God is going to help you, and He will reward you for everything whatever you do for Him. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் எங்களை பார்த்து சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் செய்கிற காரியங்களை தொடர்ந்து செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடிக்கு, எங்களுடைய காரியங்களை நாங்கள் விட்டு ஓடி போகாதபடிக்கு உம்மை நம்பி நீர் எங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிறவர் என்று அறிந்து நாங்கள் தொடர்ந்து செயல்பட கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.